தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு. எல்லாரும் பேசுறாங்க. அந்த ஆங்கர் வந்து சிங்கப்புலி அண்ணன் கூப்பிடுறாங்க. அடுத்ததாக சிங்கப்புலி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் தெரியல. இந்த சாப்பிட்டு பள்ளி இதுக்கு கறி மாட்டிக்கலாம், அப்ப நாக்கு வந்து தொலைவிட்டுங்களா அப்படி அப்படி வந்து இப்படி பேச மைக்கு பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கப்புலி. நான் வந்து அல்டிமேட் அது பேசுகிறேன். அல்டிமேட் சார் அஜித் நடிச்ச ரெட் படத்தோட டைரக்ட் நான் தான். சூர்யா சாரை வச்சு மாயை பண்ணியிருக்கேன். பாலா சார் படங்களை உள்ள பண்ணிருக்கேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிட்டு என்னை வந்து போகிற போக்கில் சிங்கப்புலி வந்து பேசுவார். ஒரு மனுஷன் அத்தனை கோபத்தை அறிக்கிட்டு அப்படின்னு பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் பினாமல். கூப்பிட்றான் பாலா அப்படின்ற மாதிரி எனக்கு அவர் வேணும் என்ன நீ வாயனை நீ பண்ணல அழுது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டேன். நித்திலன் சார் அவர்களை பேச வைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க. அதே சார் மைக்கு வந்தாலும் ஒரு மாதிரி பழக்கம் இருக்கு. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டரும் சொல்ல மாட்டேன், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அது உண்மையும் கூட. சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகி வாழ்க்கையாக படத்தை பாருன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்க, இன்ஸ்டா பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டுவாங்க, ட்விட் பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க. அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1000 கால் வரும். எனக்கு கால் அட்டன் பண்ணதான் 4 நாள் வேலை இருந்துச்சு. அவ்வளோ வாழ்த்து மழைகள். இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். படர்சன் சார்ந்த டிஃபரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது. அவங்களோட ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன். அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது. அந்த ஒப்பீனியன் நான் மரியாதை செலுத்த ரெஸ்பெக்ட் தான். அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு முதற்க நன்றி. போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன். அறுபது வேண்டாம் என் பேர் எப்படி உள்ளாங்க அப்படின்னு. அதனால சுரேஷுக்கு மட்டும் நன்றி. இது எல்லாருக்கும் போன முறை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சேவண்ணா, ஐ மீன் ஆர்டிஸ்ட் சேவண்ணா, அனுராக் சார், நட்டி சார், தாஸ் அண்ணன், மம்தானன், அபிராமன், சிங்கப்புலி அண்ணன் சொல்ல மாட்டாங்க. பார்த்தாலும் போகிறவங்க சொல்லிட்டு போகிறேன் கெஸ்ட் தான் சொல்லிட்டு சிங்கப்புலி அண்ணன், கல்கி, சாட்சனா, லிசி ஆண்டனி, மணிகண்டன், எல்லாருக்கும் என்னோட இன்னும் 1 விட்டு மன்னிச்சுக்கோங்க. வினோத் சோகத்தி வினோத் அண்ணன் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். டெக்னீஷியன் டீம் பிலோ, டிகேபி, அஜு, ஆபாத் செல்லுகுமார் சார், முக்கியமாக இபி குமாரன், எல்லாருக்கும் இன்னும் டிசைன் பண்ணவர் ராதாகிருஷ்ணன், தண்டோரா டிசைனர், சயின்ஸ் பண்ண ஒலி, சிஜி பண்ண பிரசன்ட் பிக்சல், ஐ மீன் பேர் என்ன மறந்து போச்சு, பிக்சல் லைவ், சாரி, இன்னும் இருக்கு எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சான நன்றிகள். சேகரனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். அவரு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ கிரேட் ஆக்டர், தட் இஸ் நாட் அவுட் அபவுட் தட். பட் அதோட ஒரு பெரிய மனுஷன். ஒன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஷூட் பண்ணி ஒரு பொம்மை கடை மாதிரி வச்சிருந்தான் தள்ளி வண்டியில். அவன் ரெக்கார்டு வச்சிருந்தான். கூறு மூன்று மாதிரி கூறு அங்கே வச்சிருந்தான். அந்த ரெக்கார்டை வாங்கி நான் சொல்லி பேசுகிறேன், கூறு 50 ரூபான்னு எடுத்து கொடுக்குறேன். அது இது கொட்டசா பண்ணியிருந்தா ஒரு ₹1 கோடி சம்பளம் எனக்கு எல்லாமே. அது எனக்கு அந்த மனம் சொன்னால லைஃப் நடக்க முடியல. அசால்ட்டா அதை தான் சொன்னேன். சோழனை வந்து மென்மக்கள் அந்த பெரிய மனுஷன் நிறைய சொல்லலாம். எல்லாரும் கேட்குறாங்க சிங்கப்புலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண அப்படின்னு. நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்டேன். அங்கேதான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோ லான்ச்சு, தொப்பின்னு ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு. எல்லாரும் பேசுறாங்க. அந்த ஆங்கர் வந்து சிங்கப்புலி அண்ணன் கூப்பிடுறாங்க. அடுத்ததாக சிங்கப்புலி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் தெரியல. இந்த சாப்பிட்டு பள்ளி இதுக்கு கறி மாட்டிக்கலாம், அப்போ நாக்கு வந்து தொலைவிட்டுங்களா அப்படி வந்து இப்படி பேச மைக்கு பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கப்புலி. நான் வந்து அல்டிமேட் அது பேசுகிறேன். அல்டிமேட் சார் அஜித் நடிச்ச ரெட் படத்தோட டைரக்ட் நான் தான். சூர்யா சாரை வச்சு மாயை பண்ணியிருக்கேன். பாலா சார் படங்களை உள்ள பண்ணிக்கணும். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிட்டு என்னை வந்து போகிற போக்கில் சிங்கப்புலி வந்து பேசுவார். ஒரு மனுஷன் அத்தனை கோபத்தை அறிக்கிட்டு
அவங்க பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் ஃபினாமினல். கூப்பிட்றான் ஆள் அப்படின்ற மாதிரி எனக்கு அவர் வேணும், ஏன்னா நீ வேணும் நீ பண்ணிடலப்பா அழுது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை உருவாகிறதுக்கு நான் ஒரு கிரேசியான வரலாறு உண்டு. சாப்பிட்டுக்கும் தூக்காதுங்க. நான் நாளைக்கு ஒரு முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுற மனத்தில் இருக்கும்போது ஜெய் மீடியா என்னை கமிட் பண்ணாங்க. என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க. நான் ஒரு கதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட். ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க டைட்டில் பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்னோடனே இப்படி பார்த்தாரு, ஐயோ இதெல்லாம் எப்படி எனக்கு படம் பண்ணுறது, பைத்தியக்காரா அப்படின்னாரு. இல்லை இந்த ஒர்க் ஆகணும். ஸோ ஜெய் சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜெய் சார்கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு. நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னான்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு நிற்கலாம், வேணாண்டா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேறு பண்ணலாம்டா அப்படின்னாரு. இல்லை எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். அப்படி காலங்கள் தம்பி போயிடுச்சு. அப்புறம் சாயந்தரம் பாக்யராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட். அவர் நிறையா பிடிச்சவங்கிட்ட கூப்பிட்டு போனார். பாக்யராஜ் சாரும் அவருக்கும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய பிடிச்சவங்க கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லாரும் போன பந்தல் அடிச்சு திரும்பி வந்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகநாயகன் இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகநாயகன் 1 இயர்ல எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடிச்சு ஓரளவுக்கு மரியாதையான பேர் கிடைச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னு சுகன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த கதை பீஸ் பற்றி சொல்லாங்கன்னா மறுபடியும் இவரும் வசதி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரனைஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ப்ரனைஸ் அந்த கிரன்ச் மட்டும் தண்ணியை எடுத்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் இது ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு 1 hour கதை சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசினோம். என்னோட அவருக்கு எல்லா வருஷம் இருக்கிறேன் சுகன் சாருக்கு. அந்த சீன் அந்த வருஷம் இல்லை நிற்கணும் அப்படின்பாரு. அவ்வளோ வருஷம் ஆச்சு. அவர் எழுத்துவார், டைம் மட்டும் கொடுப்பாங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பாங்க. ஸோ கரெக்டாக இன்னைக்கு எழுதிட்டு இது லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்பேன், நீங்கள் விட்டாங்க எழுதிட்டுப்பேன் ஷூட் போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir. So, அடுத்து ஒரு